தயவு செஞ்சு நான் மெஹந்தி முடிய வரைக்கும் எந்திரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நான் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்திராவோட வெட்டிங் மெஹந்திக்கு நம்ம வந்து பெருந்துறை போகிறோம். லொக்கேஷன் ரீச் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா என்னடா சீக்கிரம் போயிட்டோமோ கரெக்டாக அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, வழக்கம் போல் தப்பான லொக்கேஷனுக்கு போய் நின்றுருக்கோம். ஸோ பிரைடோட அப்பான்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்து நம்மளை வெல்கம் பண்ணாங்க அட்ரஸ் சொல்லி. ஸோ உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா லெக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், மெட்டி போட வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் நம்ம போட க்யூட்டாக ஒரு பப்பி வந்து நம்ம வெல்கம் பண்ணாங்க. லெக்ஸை முடிச்சுட்டு ஹேண்ட்ஸுக்கு பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னடா ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் பேக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னே அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து வெட்டிங் ஸோ ஸ்டெயின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக் ஹேண்ட்ஸ் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மெட்டி போட வந்துட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அண்ட் பேக் ஹேண்ட்ஸ் முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு பிரைடு வந்து ரொம்ப ஸ்லிப்பியாக இருந்தாங்க, தூங்கிட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு லைட்டாக ஆடினாலே வராத டிசைன்ஸ் ப்ராப்பராக. ஸோ தூங்கிடுங்கன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சோன்னா அவங்களுக்கும் கேமராமேன் எல்லோரும் வந்துட்டாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்மளும் டாட்டா பாபாய் சொல்லி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து கிளைண்ட்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. அவங்க காட்டின மாதிரியே போட்டு கொடுத்துட்டேன், அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஈவெண்ட்டுக்கு போனால் மறக்காம டிஎம் பண்ணுங்கள். பாய்.